ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான புதினா சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா சாதம் செய்கிறதுக்கு இங்கே நான் வந்துட்டு ஜார் எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு நான் புதினா சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சுங்க நல்லா வந்துட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு வந்துட்டு நல்லா நான் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முந்திரி வேர்க்கடலை எல்லாம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வந்துட்டு நம்ம கொதிச்சு வரணும். இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா கொதிச்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அந்த சாதத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சாதம்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி. சின்ன குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நெய்லாம் சேர்த்துருக்கனால நல்லாயிருக்கும். முந்திரி வேர்க்கடலைலாம் சேர்த்துருக்கோம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்துட்டு புதினா சாதம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.